ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு இடத்துல வாசியில் சோறு கூட போட்டுருக்காங்க, சோறு சாப்பிட போட்டுருக்காங்க. அதனால அங்கே போய் ஒரு பிடி இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. நம்மளை வந்து செலிபிரிட்டி நம்பி கூப்பிட்டானுவேன் தேவையில்லாமல். இன்னைக்கு சாப்பிட்ல ஒரு நாள் நம்மளை கூடக்கூடாது, வர கூடுறானுவேன். மாதிரி எப்படி வர வந்துருக்கே அப்படி வர சாப்பிட்டு தான் போகலாம். அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம தான் சரி நம்ம பேர்லாம் அவங்க தான் எடுத்து கூட வந்தாங்க. இப்போ வந்து கேமராமேன் வந்து இன்னைக்கு லீவு, அதனால வேற ஒரு கேமரா வந்திருக்காரு. அவர் பேர் வந்து வெளியே சொல்லுறது அவ்வளோ கேவலமான பேர். குஞ்சிதை பார்த்தா பார்ட் 2 என்ன எழுதி அது போயிட்டு நம்ம சாப்பிட்றத வச்சுட்டு அடுத்து அவங்க கூடலாமான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு வந்தா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. Few moments later. வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? உள்ள ஆனைகுடி இருக்குல்ல, ஆனைகுடியில ரைட் எடுத்து வந்து நிற்கும் உள்ள. ஆனைகுடியில அவன் நேரா வந்தானே பஸ் 2 உள்ள வந்தானே ஒரு நேரா கோயில் இருக்கு, லெஃப்ட் ரைட் ரெண்டோட பிரிஞ்சால ரைட் சைடு திரும்புங்க. சரி சரி எல்லா வண்டியா அமுக்குடா ஆவன. நிறைய சேனல் உள்ள நிறைய சேனல் கிடக்க முடியும். வேற ஏதோ வீட்டுக்குள்ள ராங் ரூட்ல வந்துட்டோன்னு நினைக்கிறேன். செஞ்சப்பட்டு பார்ப்பேன் அப்படின்னா இங்க தேங்க கிடக்கணும் பரல உள்ள ஒரு வழி கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இது கண்ண வண்டி தானே? இல்லை கண்ண வண்டினா 4 சைடு உடஞ்சிருந்தா தான் கண்ண வண்டி. பாதை கூட எப்படியோ ஒரு வழியா தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். மைக்கு தான் கொண்டு வர மாதிரி இருந்தாச்சு. ஃபோனோட ரெக்கார்ட்லேயே பேசுகிற வேண்டி தான். எல்லோரும் அந்த பக்கம் இருக்காங்க. அங்கே தானே இருக்கானுவ? அங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. கத்தி பேசுகிறானு. அப்போ தான் ஐஃபோனில் ரெக்கார்ட் ஆகும் போலண்ணே. நாங்கள் மைக்கு போட்டு பழகிட்டு இன்றைக்கி தான் கத்த போகிறோம். வான்னு கத்தணும். வரோம் எப்பா நல்ல வேலை நம்ம நின்று பார்த்து அவங்களே கூப்பிட்டாங்க. எல்லாரும் யாரு புருசி குட்டியை கூப்பிட்டு இருக்கா? ரகரகமா இருக்கானுங்களே. வணக்கம். சும்மா இங்கே நம்ம வச்சிருக்க ஐஃபோன் 14, இது வந்து ஐஃபோன் 15 தானே? ஆமாம் 15 தானே. இது கிம்பலில் வச்சு எடுக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்க. பெரிய சேனல் நினைக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல, 2 ஆர்டர் போட்டுருவோம். இவனுக்கு வந்து என்ன இருக்கான்ல, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா பேசிகிட்டு இருப்பான். வீடியோ எடுக்க வந்து சின்சியராக பேசுகிறான்லானே. இது வந்து அங்கே அவங்க சேனலுக்கான வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்போம். நம்ம மாஸ்டர் மகேஷ் பாபு. ஹாம்ஸை பார்த்தாலே தெரியும் மாஸ்டர்னு. புல்லத்திலே புறப்பட்டால் புயல், அடிச்சா அடி, இடிச்சா இடி, மிதித்தால் மிதி, மிதிச்சா மிதி. மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா மரணம்னா. இப்படி ஓவரா சுத்தி இருக்கும்போது செட்டு தான். ஆனா ஃபர்ஸ்ட் இப்போ நானும் இப்போ அவரும் இந்த ஆங்கிள் இருக்கும்போது பின்னாடி சம்மன் தெரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் இங்க மாத்தணும்னா பின்னாடி வர மாதிரி இங்க அங்கிட்டு வா. வந்துட்டோம். வந்த உடனே சாப்பாடு அப்படின்னு சொன்னாவே. ஆனால் ரொம்ப நேரம் லேட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆயிட்டு. பார்ப்போம் அப்புறம் என்ன நடக்குது. இப்போ சாப்பாடு மர்க்கா சொல்லு. இப்போ சாப்பாடு இந்த ஒரே எப்பவும் போஸ்ட் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு எப்போ கண்ட போகிறான்னு தெரியல. பார்த்துருங்க. சாமி வேற கூட்டு போங்கடா. சாப்பிட கூட்டாங்க. பட்டு நம்மளை டைலாக் சொல்ல விட்டாச்சு. அரிசி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம். பல்லரியில பலரசம் அப்படின்னு அரிசியில அமிர்தாஞ்சன் தலைக்கு தேய்ச்சா நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படிதான் சொல்லுவோம். பாருங்க எப்படி சொல்லுவாங்க. சரிங்க தெரிஞ்சிருக்கீங்க. அடுப்பேத்ரார் மயிலாட் பிரியாணி காடை பல்லாரி அரிசி தக்காளி ஒரு வழியா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம
நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம் சாப்பிட. அவங்க சமைக்கிற ரெடி நாங்கள் சாப்பிட ரெடி ஆகும். பேர் வந்து ஆவி பூந்து அர்னால்டு அப்படி இருக்க மத்தியில் அர்னால்டுன்னு வச்சா கெத்தாக இருக்குமா, அதுவும் ஆவி பூந்து அர்னால்டுன்னா மரண கெத்தாக இருக்குமா. பேர் சுட்டோட அப்பா எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. தாத்தா செத்து போயிட்டு இருப்பாங்க, அவரே இறந்துட்டாரு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுக்கையிலே வெங்காயம் வெட்டுறதா ரொம்ப கஷ்டம் பார்த்துருங்க. அதனால இப்படி ஃபஸ்ட்டு வெட்டிடணும். அதான் வெட்டுறது பேஸ்லாம் வந்து அண்டாவில் விழுது, வெங்காயம் வந்து கீழே விழுது. இல்லை உண்மை வீட்டில் வந்து நிறைய வேலை செய்யும். இங்கே வெளியே இடத்துல வந்து கை கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. சொல்லவே இல்லை. ஒன் டைமில் சொல்லி நீ எங்கள் வீட்டில் இருக்கா, வீட்டில் வந்து பாரு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இல்லை ஃபஸ்ட்டு இப்படி வெட்டிட்டு அப்படி ஸ்மூத்தாக இங்கே ஒரு வெங்காயத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, வச்சிருக்காங்க. ஓட்டை போட்டிருக்காங்க, அணில் ஓட்டை போடுவாங்களா வேட்டைக்கு, அதை ஓட்டை போட்டுருக்காங்க. இது எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இது என்ன வரும், இதுக்கு மேலே அப்படி விட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு. இப்படி விட்ட விடாதா? Few moments later. அதுமா லேட்டாக வருவானோ. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு.